லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்காவ? அவனுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. இன்னும் ஒரு வாரத்துக்கு கட்டு போட்டுதான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காவ. அதுக்கு வர கூட்டிட்டு வர சொல்லியிருக்காவ. போய் பார்த்தாதான் தெரியும். ஓ அப்படியா? ஆமாம்மா, இருங்க அந்த சேர் எடுத்துட்டு வர சொல்லி. ரோசா, ஏமா ரோசா, அந்த சேர் வல எடுத்துட்டு வந்து போடு. ஆட்கள் வந்திருக்காவ. எல குசுப்பு காப்பிய போட்டு எடுத்துட்டு வா. அஸ்வின், என்னைய ஹாலுக்கு கூட்டிட்டு போறியா? இல்ல அஸ்வின், ஒரே இடத்துல இருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்க போனா எல்லாரும் இருப்பாங்கல்ல, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். நானும் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்பேன், அவங்களும் என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க. நான் தான் இப்ப பழசெல்லாம் மறந்துட்டேன்ல, கொஞ்சம் கூட்டிட்டு போ அஸ்வின். அவங்க கூட பேசி பழகி பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு நான் பாக்குறேன். அப்படியா? பரவாயில்ல அஸ்வின், அப்ப எனக்கு அடிபடல, இப்ப அடிபட்டு இருக்குல்ல. எனக்கு ஒரே இடத்துல இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ அஸ்வின். உள்ள வரலாமா? வாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்ப எப்படி வலியெல்லாம் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இப்படி தனியாவே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் அஸ்வின்ட்ட கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. அஸ்வின், எனக்குதான் பழசெல்லாம் மறந்துருச்சுல்ல, அதான் அவரை எப்படி கூப்பிட்டு இருந்தேங்கிறதும் மறந்து போச்சு. சரி அஸ்வின். சுப்பிரமணி, உங்களை நான் பாப்போன்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? சேச்சே, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சுப்பிரமணி, தோட்டத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அதுவா, கணக்கு பாக்குற வேலை. ஓ அப்படியா? எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ வந்தீங்களோ அப்பதான் நானும் வந்தேன். என்ன சொல்றீங்க? புரியல. நான் வந்தும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஓ அப்படிங்களா? அப்போ உங்களுக்கும் இந்த வீட்டை பத்தி எதுவுமே சரியா தெரியாது அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல, எனக்கு எல்லாம் சரியா தெரியும். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. ஆமா, எல்லாம் எனக்கு மறந்துருச்சுல்ல. என் அப்பா அம்மா பேர் கூட எனக்கு தெரியல. சரி, உங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சூர்யா. அஸ்வின், இவர் பேர் சூர்யாவா? இல்ல அஸ்வின், சும்மா கேட்டேன். உன்னைய வெளியே யாரோ கூட்ட மாதிரி இருக்கு, போய் பாத்துட்டு வரியா? சந்துரு, சந்துரு, சந்துரு ஒன்னேதான். சுப்பிரமணி, யார கூப்பிடுற? போன்ல யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கியா? இல்ல, சந்துருன்னு நான் ஒரு பூனைக்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன். அத 2 நாளா காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க வளர்க்குற பூனைக்குட்டிக்கு பேரு சந்துருவா? என்ன இவன் இப்படி கேக்குறான்? அப்படின்னா இவனுக்கு உண்மையில எல்லாமே மறந்துதான் போச்சா? சுப்பிரமணி, சொல்லுங்க. உங்க பூனைக்குட்டி பேரு சந்துருவா? ஆமா, அத 2 நாளா காணோம். அதான் இங்க எங்கேயாவது ஒழிச்சிருக்கான்னு கூப்பிட்டு பார்த்தேன். இங்க இல்ல சுப்பிரமணி, நான் வந்தா உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு இங்க ஒத்தையில உட்கார்ந்துருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நானே அஸ்வின்ட்ட வெளியே தான் கூட்டிட்டு போக சொன்னேன். ஓ அப்படியா? நான் வேணும்னா வெளியே கூட்டிட்டு போட்டுமா? சரி சுப்பிரமணி. சே, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. எல்லாத்தையும் மறந்துதான் போயிருக்கான். என்னை பார்த்தாலும் எவ்வளவு கோபப்படுவான், எப்படி எல்லாம் முறைப்பான். வல்லு புடுங்கின பாம்பு மாதிரிலாம் இருக்கான். இப்ப என்னதான் பண்றது? சூர்யா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சுப்பிரமணி? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஒரு பொண்ணு? அந்த பொண்ணையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது யாருன்னே எனக்கு தெரியல. எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க. என் நிச்சயத்த அன்னைக்குதான் எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சுப்பிரமணி. உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? எப்படி இருப்பாங்க? அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. என்ன சொல்றீங்க சுப்பிரமணி? அவங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லாமலையா நிச்சயம் வரைக்கும் வந்தாங்க? அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க தான் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. அதனாலதான் உங்க வீட்டுல உள்ளவங்க அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. நீங்க வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாக்குறீங்களா? கேட்கணும்னு அவசியமே இல்ல சுப்பிரமணி. அதான் நீயே சொல்றல்ல, பேசாம இந்த கல்யாணத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன இவனே ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்றான்? அதுவும் நான் சொன்னாலே போதுங்கிறான். அப்படின்னா இவனுக்கு உண்மையிலே எல்லாமே மறந்து போயிருக்கு. ச்சே, நான் கூட நடிக்கிறானோன்னு சந்தேகப்பட்டுட்டேன். நிஜமாவே எல்லாமே மறந்துருக்கான்.
சூர்யா, உங்களால சாதாரணமாலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க சொன்னாலும் உங்க வீட்டுல ஏத்துக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல சுப்பிரமணி, அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லல்ல. அப்படி இருக்க பொண்ண எனக்கும் கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல. நான் எப்படியாவது வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஓகே சூர்யா. ஆனா அதுக்கு முன்னால நான் சொன்னதுக்காக இல்ல, அந்த பொண்ணை பார்த்து நீங்களே நேரடியா பேசுங்க. அதுக்கு பிறகு வேணா உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணா நிறுத்திடுங்க. சரி சுப்பிரமணி. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. சரி சுப்பிரமணி. நல்ல வேளை இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுப்பிரமணி. என்ன இவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றான்? இவனை இப்படி பாக்குறதுக்கு இவன் பேசுறது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. உண்மையில இவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கதான் செய்யுது. சூழ்நிலை தான் இவனை எப்படியோ இப்படி மாத்தி வச்சிருக்கு. இவனுக்குள்ள இருக்க நல்ல குணம் கூட இப்பதான் வெளியே வருது. பேசாம இவனையே இந்த வீட்டு பையனை ஆக்கிட்டா என்ன? சுப்பிரமணி, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. நீங்களும் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு சொன்னீங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, இந்த பொண்ணை இங்க வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியா இருப்பாங்க. யார்கிட்டயும் ரொம்ப பேசக்கூட மாட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா சூர்யா. தெரியல அஸ்வின், ஆனா என் காதுல அஸ்வின் யாரும் கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அதான் சொன்னேன். சூர்யாவை நான் ஆள் கூட்டு போறேன், நீ வேணா இங்கே இருக்கிறியா? அஸ்வின் இல்ல அஸ்வின், அவங்கள வேலைக்கு போக சொல்ற, நீ வேலைக்கு போக மாட்டியா? உனக்கு எந்த வேலையும் இல்லையா அஸ்வின்? ஓனராருன்னா என்ன அஸ்வின், வேலை பார்க்க கூடாதா? நம்மளும் வேலை பார்க்கணும். நாளையில இருந்து நம்ம தோட்டத்துல போய் வேலை பார்க்கலாம். சுப்பிரமணி, எனக்கும் தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. தோட்டத்துல என்ன வேலை இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும், அதான் அவர்கிட்ட கேட்டேன். சும்மா இருக்க, எனக்கு போர் அடிக்குது அஸ்வின், நம்ம தோட்டத்துக்கு போலாம். சுப்பிரமணி, எனக்கும் அஸ்வினுக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. ஐயோ சூர்யா, நீங்க இப்ப தோட்டத்துக்குலாம் வர வேண்டாம். உங்களுக்கு கை கால் தலையெல்லாம் அடிபட்டு இருக்குல்ல, வீல் சேர்ல இருந்து உங்களால எழுந்திருக்கவே முடியல. நீங்க இப்போதைக்கு தோட்டத்துக்கு வர வேண்டாம், கொஞ்சம் நல்லா சரியாகட்டும். அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு வந்தா போதும். அஸ்வின் வேணா இப்பவே வர சொல்லுங்க, வேலை இருக்கு. அஸ்வின், அப்படிலாம் பேசாத, நம்மளுக்கு வேலைதான் முக்கியம், போய் வேலை பாரு. ஆமா அஸ்வின், நம்ம தோட்டத்துல நம்ம வேலை பாக்குறது தப்பு இல்ல. அப்பதானே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சுப்பிரமணி, நாளையில இருந்து அஸ்வின் வேலைக்கு வருவான், நான் அனுப்பி வைக்கிறேன். சூர்யா, உங்களை பாத்துக்கிறதுக்கு கூடவே இருக்கட்டும் அஸ்வின். வேண்டாம் வேண்டாம், என்னை பாத்துக்க யாரும் வேண்டாம். நானே என்ன பாத்துப்பேன், அண்ணா வந்து பாத்துப்பாங்க. அஸ்வின், நீ தோட்டத்துக்கு போய் எல்லா வேலையும் கத்துக்கோ. நானும் கொஞ்ச நாள்ல தோட்டத்துக்கு வந்துருவேன், நீ தான் எனக்கு கத்து தரணும், சரியா? சொன்ன கேளு அஸ்வின், நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும்ல, போய் வேலை பாரு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். போகும்போது நீ கொஞ்சம் வெளியே விட்டுட்டு போறீங்களா? மாப்பிள்ளை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட பார்க்க முடியலையாமே, அதான் இப்ப எப்படி இருக்காவே என்ன ஏதுன்னு பாத்துட்டு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தோம். வாங்க மாமா, வாங்க அத்தை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. மருமவன் எப்படி இருக்காவ? இப்ப பரவாயில்ல மாமா, தம்பி நல்லாதான் இருக்கான், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறான். அப்படியே அவருக்கு பழசுல ஞாபகம் வந்துட்டா? இல்ல மாமா, அது எதுவுமே ஞாபகம் வரல. நம்ம அண்ணன் தம்பின்னு சொன்னா அவனுக்கு புரியுது, அவ்வளவுதான். அப்படியா? அந்த அளவுக்கு மோசமாயிட்டாரு? அப்ப எதுவுமே தெரியலையா அவருக்கு? எத்தே, பேசுறதுக்குலாம் அவனுக்கு நல்லாதான் தெரியுது, சொன்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா நம்ம யாரு என்னங்கிற அடையாளம் தான் தெரியல. ஆட்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க தெரியல. சொல்லிட்டோன்னா அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்னா அதுக்கு பிறகு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருதோ? இல்ல இல்ல, புதுசா நம்ம அப்பா அம்மான்னு சொன்னதுல இருந்து அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டியான். அதுக்கு பிறகு மறுபடியும் அப்பா அம்மான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீல்ல, உங்களை கூட்டிட்டு போய் நீங்க தான் சம்மந்தி வீட்டுக்காரவிய பொண்ணோட அப்பா அம்மான்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மறக்க மாட்டான், அப்படியே மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிவு பண்ணிக்கிடுவான். வேற எந்த பிரச்சனையும் தம்பிக்கு இல்ல, இந்த ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான். அப்படின்னா என் மகளையே அவருக்கு ஞாபகம் இருக்காதே, நாங்க எப்படி அவளை கூட்டிட்டு வந்து காமிக்கிறது? வேண்டாமா, இப்போதைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிக்கண்டா, அவனுக்கு கொஞ்சம் நல்ல ஆவிரட்ட, அதுக்கு பிறகு பேசிக்கிடுவான். லட்சுமி அம்மா, நீங்க தான் எங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டீங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு அடிபட்ட உடனே எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, என் மகனே அடிபட்டு இருக்கான், பழசெல்லாம் மறந்து போச்சு.
ஆமா மாமா, கொஞ்ச நாள் போட்டு அவனுக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காவ. உங்க மகளும் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் அவளை படிக்க வைங்க, மேல படிக்கட்டும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். என்னப்பா டப்புனு இப்படி சொல்லிட்டா? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. என்னைக்கா இருந்தாலும் என் தம்பிக்கும் உங்க மகளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா அது இப்ப வேண்டாம். நீங்களும் உங்க மக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நினைச்சபடி உங்க மகளை படிக்க வைங்க. இல்ல, நீங்க தானே கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்க பிறகு படிக்க வச்சிடியோன்னு சொன்னீங்களே, இப்ப வேற மாதிரி மாத்தி பேசுறிய. மாத்திலாம் பேசலங்கத்த. தம்பிக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா இருக்குமா? அவனுக்கு சாதாரணமான பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, ஏன் கை கால் உடஞ்சிருந்தா கூட நாங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்போம். ஆனா அவனுக்கு இப்ப பழசு எல்லாமே மறந்துட்டு, உங்களையும் ஞாபகம் இருக்காது, உங்க மகளையும் ஞாபகம் இருக்காது. இப்பதான் எங்க குடும்பங்கள் வரைக்கும் அவனுக்கு நாங்க அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். என்ன எங்களோட பேர் விவரம் கூட அவனுக்கு சரியா தெரியாது. வெறுமனே அப்பா அம்மா அண்ணா அக்கான்னு மட்டும் தான் சொல்லி இருக்கு. முதல்ல எங்க வீட்டு விஷயங்கள்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டட்டும். அதுக்கு பிறகுதான் அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்றத பத்தி யோசிக்க முடியும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிள்ளைக்கு படிப்பு முடியட்டும். அதுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை நம்ம பேசிக்கிடலாம். என்னைக்கா இருந்தாலும் என் தம்பிக்கும் உங்க மகளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆமா மாரியப்பா, நாங்க சொல்லியது உண்மைதான். சொன்ன வார்த்தையும் கொடுத்த வாக்கையும் நாங்க மாத்த மாட்டோம். கொஞ்ச நாள் பொறுமையா இருவோம். மவதான் என் வீட்டு மருமவ. சரிங்கம்மா, நாங்க மாப்பிள்ளைய பாக்கணுமே. அவ இப்ப பாத்துக்கு விரும்ப மாட்டானே, கை கால்லாம் கெட்டு போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் நல்லவனவரை வந்து பாருங்களேன். இல்லம்மா, அவரை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். சரி மாரியப்பா. ஏ லட்சுமணா, தம்பிய பாக்கன்னு ஆசைப்படியாவல்ல, கூட்டிட்டு போய் காமியா. சரிங்கம்மா. வாங்க மாமா, வாங்க அத்தை. என் பிள்ளைக்கு இப்படி அடிபடையில்னா சீக்கிரம் கல்யாணமே நடந்திருக்கும். என்ன பண்ண இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்போ கல்யாணம் முடிக்க மாதிரி நிலைமையிலே அவன் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறத பத்தி பேசணும். ஆனா அதுக்குள்ள இவியலும் அவசரப்பட்டுட்டு எதுவும் கேட்டவனாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் மகன் ஆசைப்பட்டு கேட்ட பிள்ளை அது. அவனுக்கே கட்டி வைக்க கடவுள் தான் உதவி செய்யணும். சரோஜினி எக்கவா, என்ன எதுக்கு வந்தா? என்னது எதுக்கு வந்தாவ? கூட வந்த அக்கானா என்னை பத்தி கேட்க வேண்டிய கேள்வி எது? ஏன் அப்படி கேட்க? நீ என்ன அக்கா மாதிரி தான் என்கிட்ட நடந்துட்டு இருக்கியோ? உன்னால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையோ? அதனால தான் அப்படி கேட்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எது பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு பண்ணது எல்லாம் நல்லது தானோ? ஆமா, உன்னை என்ன நல்ல இடத்துல தானே கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு கிடைச்சிருக்க நல்ல புருஷன் தானே, நல்ல குடும்பம் தானே, நல்ல வசதியான இடம் தானே. இதுக்கு மேல உனக்கு என்ன நல்லது பண்ணனா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தராம நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைச்சு தந்திருக்கா. அதுவும் ஏமாத்தி போய் சொல்லிதான் அந்த வாழ்க்கை எனக்கு நீ அமைச்சு தந்திருக்கா. இந்த மாதிரி செஞ்ச உன்னைய நான் பார்த்தவனே சந்தோஷப்படுவேன்னு நினைச்சியோ? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. ஒழுங்கா பேரு என்ன சரோஜினி? என்ன பழசெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கா? கிடைச்ச இந்த வாழ்க்கை என்ன ஏத்துக்கிட முடியலையா? நான் அப்படி சொன்னேன்னு வந்துட்டேன். பிறகு எதுக்கு என்கிட்ட கோவப்படியா? நீ எனக்கு பண்ண துரோகம் அப்படி. எனக்கு உன்னை பார்க்கும் போதுல அதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் சொன்னேன். இங்க பார், ஒரு அக்காவா உனக்கு நல்லது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். இது உனக்கு இப்ப புரியாது. உன் நினைப்பு பூரா வேற இடத்துல இருக்கும்போது எப்படி புரியும்? என்ன கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா அக்கா செஞ்சா நல்லதானே உனக்கு புரியும். அப்படின்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் உன்கிட்ட பேசி இப்ப உன்கிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியாது? என்கிட்ட எதுக்கு பேச முடியாதுன்னு கேட்டேன். நீ இப்ப அவன் கூட பேசுறதுனால தானே இப்படி பேசிட்டு இருக்கா? இங்க பாருக்கா, நீ ஒழுங்கா பேசு. இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீ அவன்கிட்ட போய் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கா? அவன் மனசுல எப்பவுமே நீ கிடையாது. அதாவது உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா சரி. அவரு எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். நான் பேசுவேன். அவன்கிட்ட பேசுவா. இந்த வீட்டுல வந்து அடிபட்டு வந்து கிடக்கானே, அவனை போய் பார்த்து பேசுனியா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து பாத்தியா? எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல. அவன் உன் சொந்த குழந்தை. அவன்கிட்ட பேச மாட்டா. இந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு தெரிய பேசி இருப்பான். அவன்கிட்ட போய் பேசுவா. இங்க பார்க்கா, நீ அவரை அப்படிலாம் பேசாத. பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அவரை பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன் கூட பிறந்த அக்காவே நீ எது பேச ஆரம்பிச்சிட்டியா அவனுக்காக? இங்க பார்க்கா, நீ பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு. அதனால நான் அப்படிதான் பேசுவேன். என்ன தப்பா இருக்கு? அப்படி என்ன தப்பா இருக்குன்னு கேக்கேன். உன் குழந்தை அடிபட்டு இருக்காரு, அவரை பாருன்னு சொன்னா தப்பாயி போச்சு. பழச பூரா மறந்து போய் கிடக்குற அந்த மனுஷன். அவன்கிட்ட போய் நான் தான் உன் அண்ணன் கூட சொல்ல முடியாது. அவன்கிட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன் முடியாது? சொல்ல முடியாதுன்னா முடியாது. கண்டவன்ட்டால என்னால சொல்ல முடியாது. என்னது கண்டவனா? அவன் உன் குழந்தை, உன் புருஷனுக்கு தம்பி. நீ இப்படி பார்க்காம வாங்காம இருந்தீங்கன்னா உன் மாமியார்லாம் என்ன நினைப்பாவ? அவ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டக்கா. நான் அவனெல்லாம் போய் பார்க்க முடியாது. உனக்கு அந்த காதல் கிறுக்குதான் என்ன தலையில ஏன் நின்று டிங்கி டிங்கின்னு ஆடிட்டு இருக்குது. அதை ஓட்டிட்டாலே எல்லாம் சரியாயிடும். இந்த பார்க்கா, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எனக்கு உன் பேச்சை கேட்க எரிச்சலா வருது. வாரம் உனக்கு நல்லா வாரம். அண்ணி வாங்க குழந்தை வாங்க.
வாங்க. என்னாச்சு அண்ணி? எதுக்கு ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல குழந்தை, நானே என் தங்கச்சி எப்பவும் இப்படிதான் சத்தம் போட்டு பேசிக்கிடுவோம். சத்தமா பேசுனதானே அவளுக்கு கேட்கும், அவ சத்தமா பேசுனதானே எனக்கு கேட்கும். அதான் நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம். நீங்க போங்க குழந்தை, நாங்க பேசிட்டு வரோம். இல்ல நீ சரோஜினி பக்கத்துல தானே இருக்கா, எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசணும்? ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குழந்தை, நாங்க சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல எங்க அக்கா கோமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. சரோஜினிமா, நான் எங்க கோமா பேசினேன்? குழந்தைகிட்ட எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க? நம்ம சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் போட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு? நீ குழந்தைகிட்ட சாதாரணமா பேசி, நான் பேர வந்து உன்கிட்ட பேசிக்கிடு. குழந்தை ஒண்ணு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாருங்க. நாங்க அக்கா தங்கச்சிக்குள்ள அடிச்சுக்கிடுவோம், சேர்ந்துக்கிடுவோம், சிரிச்சுக்கிடுவோம், பேசிக்கிடுவோம். நாங்க சின்ன பிள்ளைல இருந்து எப்பவுமே அப்படிதான். சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி, வாங்க. சரோஜினி, என்ன பிரச்சனை? உங்க அக்கா இதுக்கு நீ சத்தம் போட்டு போறவ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன்.